ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் செல்லும் நீரில் ரசாயனம் கலந்த நுரை செல்வதை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி. ஓசூரில் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீருடன் ரசாயனம் கலந்த நுரை செல்வதை தொடர்ந்து சில நாட்களாக அப்பகுதி மக்கள் பேசி வரும் நிலையில் தற்போது இதை தடுக்க அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஒசூர் மற்றும் தென்பெண்ணை ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது இன்று நிலவரப்படி 904 கன அடி நீர் கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆற்று வழியாக 794 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவு 44.28, தற்போது நீர் இருப்பு 41.98 நீரடி சேமிக்கப்பட்டு 794 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்படி அதாவது கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இந்த கெலவரப்பள்ளி அணையானது தென்பெண்ணை ஆற்று வழியாக வருகிறது. இங்கு வரும்பொழுது அதாவது மழைக்காலங்களில் அதாவது தென்பெண்ணை ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து இந்த தென்பெண்ணை ஆற்றில் அதாவது ரசாயன கலவி நீரை கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இருப்பினும் இந்த ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து அதாவது நீர்வரத்து அதிகரிக்கும் பொழுதும் இந்த அதாவது ரசாயன கலந்த நுரை அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இந்த அதிர்ச்சியை சந்தித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வேதனை என்னவென்றால் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது அதாவது எங்களுக்கு விவசாயம் முழுமையா வருவதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். ஏனால் இந்த பகுதியில் தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ், பூக்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நீரை நம்பி மட்டுமே இந்த விவசாயமும் நடைபெறுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய ரசாயன கழிவு நீரால் இந்த விவசாயிகள் பெரும் அளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தொடர்ந்து வேதனையை தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அதாவது கெலவரப்பள்ளி அணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வரும் பொழுது அந்த பகுதியில் செல்லக்கூட முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த தண்ணீரை ஆய்வு செய்து இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியுமா என தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். ஆனால் இதுவரைக்கும் எந்த அதிகாரியுமே இந்த விவசாயிகளின் கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.